வெல்கம் பேக் டு ஒரிஜினல். இந்த வீடியோ நம்ம போகிறோம் எம்எஸ் டோனியோட WWE ஹேட் கம்ஸ் டு பெயின் பார்த்தீங்கன்னா சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. அதுதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட இது பேர் தெரில, பட் இவர் கூட நமக்கு மேட்ச்சு இதெல்லாம் சின்ன பிளேயர் தான். ஸோ ஈஸியாக நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வேறு வின் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அவ்வளோதான், நம்ம ட்ரைட் மார்க் லாக்கை போட்டு இந்த மேட்ச்சை முடிச்ச வேண்டியதான். ஏன்னா ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஓகேவா? இவங்களெல்லாம் சீக்கிரம் முடிச்சு விட்டுட்டு நம்ம சாம்பியன்ஷிப் பற்றி போகணும். ஏன்னா சாம்பியன்ஷிப் தான் நம்ம டோனி ப்ரோவுக்கு கொடுக்கணும், கன்ஃபார்ம் தலை டோனிக்கு கொடுக்கணும். ஏன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு கிவ் அப், கமான் கமான் கமான், கிவ் அப் கமான் பட்டான மாற்றி மாற்றி அங்கிட்டு இருக்கோம். அப்பா அதான் கிவ் அப் கைஸ். ஒருவேளை இவரோட ஸ்டோரி ஃபினிஷு போடா, கருணையே கிடையாது கைஸ் இவங்க மாதிரி ஆளுகளுக்கு. அப்போ தான் நம்மகிட்ட வந்தாங்க. என்ன பேக் ஸ்டேஜில் நம்மகிட்டே வந்துருக்காங்க. டேய் வாங்கினது பத்தலையா, திருப்பி அதே லாகு கைஸ். இந்த தடவை தெருவில் போட்டு அடி கொண்டாச்சு, திருப்பி கிவ் அப். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். டைட்டில் ஷாட் கேட்கும், டேக் டீம் டைட்டில் பக்கம் போகலாம். ஓகேவா? டைட்டில் ஷாட் மேனேஜர்கிட்ட போய் கேட்கலாம். ரிக்வெஸ்ட் ஃபார் டைட்டில், டேக் டீம் டைட்டில் இருக்குது, வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. நீங்கள் அது பக்கம் போகிறீங்களா? சூஸ் யுவர் பட்டன். நமக்கு தான் அண்டர்டேக்கரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டெப்னி மெக்மேன் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு மேட்ச்க்கு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா நமக்கும் இன்னொரு டீமுக்கும் மேட்ச்சு ஸ்லோவாக இருக்குது கேமு. தடுத்தாச்சு. ஈஸியாக அந்த மேட்சை முடிக்கணும் கைஸ். ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம நியூ சாம்பியனாக ஆகணும். அவ்வளோதான். டோனி ப்ரோ அப்படின்னா ஒரு ஸ்டிக்கும் அப்படியே கோல்ட்பர்க்கோடது. ஸோ கோல்ட்பர்க் எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி தான் அடிப்பார் நம்ம ஆள். ஏன்னா எப்படி மேட்ச் ஆகுதா, காஸ்டியூமு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட பேரை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்படின்னா உங்களோட பேரை மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, அண்ட் அப்படியே லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. ஓகே, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, நான் திருப்பி ஒரே ஸ்டிக்கை மாற்றி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பேக் நமக்கு வீக் ஆகணும். அப்படின்னா நம்மளோட ட்ரேட்மார்க் லாக்கு போட்டால் ஈஸியாக ஜெயிக்கலாம். நான் இப்போதைக்கு வீக் ஆகிட்டு நமக்கு ஒரு ஸ்நாக்கும் ஏறிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா அவரோட கார்னருக்கு தள்ளாரு, அவர் பார்ட்னர்கிட்ட அட்டாக் கொடுக்க. அதை எப்படி முடியும் தாங்க, அதை எப்படி முடியும் நம்மக்கிட்டேவா? திருப்பி மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்டிக்கு போடுறோம், கையை அப்படியே பிளாக் பண்ணுற மாதிரி. கை ரெண்டும் பிளாக்கு, நான் கையை தூக்க முடியாது எடுத்து. ஐயோ, ரோப் ரைட் கைஸ். இந்த லாக் போட்டால் கால் வீக் ஆகும், பட் ரோப் ரைட் ரைட். இது நான் ரோப் ரைட் பார்த்தீங்களா? நான் அடுத்த கட்டம் வேலைக்கு போயே ஆகணும். ரொம்ப நேரமாக இவர் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இவருக்கு ஒரு ஸ்டிக்கை போட்டு ஜெயிச்சே ஆகணுமே. நான் லாக் போட்டோம்னா பார்ட்னர் வரமாட்டாங்க, அது ஒரு ப்ளஸ்ஸு. டேக் டீம் மேட்சாக இருந்தாலும் ட்ரிபிள் டேக் மேட்சாக இருந்தாலும் சரி, ஸ்நாக் டவுன் ஹெட் கம்ஸ் டு பெயினில் நம்ம லாக் போட்டு ஜெயிச்சோன்னு நினைங்களேன், அவங்க பார்ட்னரோ இல்லை ட்ரிபிள் தேர்ட்டு இல்லை 4-way நடந்தாலுமே வந்து தடுக்க முடியாது. அது வரைக்கும் நமக்கு லாபம். நான் கிவப்பர் ஸ்டார், வி ஆர் த நியூ சாம்பியன் கைஸ். அண்டர்டேக்கர் அண்ட் எம்எஸ் டோனி பார்த்தீங்கன்னா நியூ டேக் டீம் சாம்பியன்ஸ். ஓகேவா? ஏன்னா செலிப்ரேஷன் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் அண்டர்டேக்கர் ஒன்றுமே பண்ணல, ஸோ நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது இதுலேயும் கூட. ஏன்னா வி ஆர் த சாம்பியன்ஷிப் பெல்ட்டோட நம்ம தலை டோனியை பார்க்கணும். ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட அவரை மட்டும் தான் அடித்தோம். ஆனால் இவரை நம்ம தொடவே இல்லை. இருந்தாலும் கிராஃபிக்ஸில் அவர் கீழே விழுந்த வரைக்க மார்க் காமிச்சிருக்காங்க. ஓகே, வி ஆர் த சாம்பியன்ஸ். ஓகே, தலை டோனி நியூ டேக் டீம் சாம்பியன் கைஸ். வேற மாதிரி குட். வின்ஸ் மெக்மேன் நம்ம ஜெயிச்ச உடனே மூக்கு வந்துட்டு போல வந்துட்டாரு. நம்மளோட அடுத்த ஆப்பனன்ட் வின்ஸ் மெக்மேனோட பாய் இவர் தான். அதாவது அந்த டேக் டீமில் இருந்தார் அவர். நான் பிறந்துட வேண்டியதான் இவரை போட்டு. என்ன நீ நம்மக்கிட்டே அந்த மேட்ச் கேட்குறாங்க, போட்டு உடம்புலாம் வீக் ஆகுது. ஒரு ஸ்டிக்கையும் போட்டு. ஓகே, நம்ம ட்ரேட்மார்க்கை போட்டு மேட்சை முடிச்சிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா ஃபிட்சரிக்கோவுக்கு கிறிஸ் ஜெரிக்கோவுக்கு ஒரு லாக் இருக்கும் பார்த்தீங்களா, ஆல்பர்டோ டெல் ரியோவுக்கு ஒரு லாக் இருக்கும். அதே மாதிரி நம்ம தலை டோனிக்கு இது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். ஓகேவா? இதை போட்டு தான் நம்ம எல்லா மேட்சுமே முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை முறை கொண்டு இதில் லாக் போட்டு தான் ஜெயிக்கலான் இருக்கோம். ஓகே, கிவப்பர் ஸ்டாரு வேற மாதிரி கைஸ். ஓகே, அண்டர்டேக்கருக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் ஆல்ரெடி ஒரு 4 பேர் போல குழந்துட்டாங்க அடி. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடாக இதோட 4வது மேடாக நினைக்கிறேன். ஈஸியாகவே இந்த சீசன் சீக்கிரமே முடிஞ்சிடும் போல்.
கிறிஸ் பொனைட் நமக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு, உங்களோட நியூ சாம்பியனை என் கூட போட்டி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? கிறிஸ் பொனைட் நீங்கள் வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே, இதுனா ஒரு ஸ்டிக்குமே அப்படியே உடம்பு முழுங்குது. எனக்கு கிறிஸ் பொனைட் அந்தளவுக்கு பவர் கிடையாது, ஆனால் ப்ராக்டிஸ்ஃபுல்லாக தடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அவர் இன்னும் ஒரு அடி கூட அந்தளவு அடிக்க விடலை, ஒரு அடி மட்டும் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உடம்பு அப்படியே இதாகிட்டு கைஸ், மஞ்சள் ஆகிட்டு முடிவு. இப்போ நம்ம லாக்கை போட்டால் கூட ஜெயிச்சிடலாம், பட் நம்ம லாக்கை போடலை. ஓகே, பார்த்தீங்கன்னா தரம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பியரை கனெக்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்குமே. ஆகா, எல்வன் கேட்குது, கொடுத்தா எல்வனை ஸ்பியர்ட்டா அண்ட் கைஸ். இந்த வீடியோட ஃபஸ்ட்டு ஸ்பியர்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்பியரே போடல, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்பியர் போட போகிறோம். அண்ட் ஸ்பியர் கைஸ், ஸ்பியர் தான் வேறு லெவலில் இந்த ஒரு ஸ்பியரை போட்டிருக்கோம். எத்தனை வேறு லெவல் சொல்லிட்டு தெரியல கைஸ், அத்தனை வேறு லெவல் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வேறு லெவல் வந்துட்டு. ஓகே, கவுண்ட் பண்ணி நம்மளோட ட்ரைட் மார்க் ஆக்கு போட்டு ஈஸியாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள் தான், பக்கத்தில் தான் இருக்குது. கிவ் அப் அடிச்சிட்டாரு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வாரத்துக்கு வந்துட்டோம். ஏ ட்ரெயின் கூட நமக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. நமக்கு வாரம் இப்போ மேட்ச் வர ஆரம்பிச்சிட்டு அது வரைக்கும் ஒரு லாபம். ஏன்னா நமக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை மேட்ச் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம சாம்பியன் ஆனாலேருந்து டெய்லி மேட்ச் கொடுத்தாங்க வாரம். ஸோ நம்மளோட இந்த ரெஸ்லிங் கெரியருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து WWE சாம்பியன்ஷிப் பக்கம் போகணும்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டு போலன்னு பிறந்தாச்சு இவரை. ஏ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெரிய கை, பட் ஆனால் நம்ம தலை டவுனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருக்க இப்போ கேட்ச் அண்ட் ட்ராப் கைஸ். ஸ்பியர் கனெக்ட் பண்ணிடலாமா? கரெக்டான பொசிஷன் ஸ்பியர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்பியர் டைம் கைஸ். இந்த வீடியோட 2வது ஸ்பியர். ஓகே, உங்களோட பேரை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப விரும்பும். கழுத்தாக இருக்கிற ஸ்டைல் கொடுத்தார கோல்ட் பேக் ஸ்டைல் கைஸ் போது. அண்ட் ஓகே, நம்ம ட்ரேட் மார்க் லாக் யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் இந்த மேட்ச்சை. அவ்வளோதான், தலையில் முடிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். பாருங்கள், கிராஃபிக்ஸ் அப்படி தான் இருக்குது. கிவ் அப் அடிச்சிட்டாரு. ஓகே, வி ஆர் த சாம்பியன். இந்த இதில் என்னாச்சு ஐயா, இந்த 2 பேரெல்லாம் வரானுங்க, ஒத்தில இருக்கும் சமடிட்டான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா டாப் 3 ஆஃப் WWE ஹெட் கம்ஸ் டு பெயின். டாப் 3 பாருங்க. டாப் 3 ஆஃப் WWE ஹெட் கம்ஸ் டு பெயின். MS டோனி ரைசிங். ஓகேவா? ஓகே, நம்மளோட ஓப்பனன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். இவனை தான் ஃபுல்லாக இவங்க கூட தான் ஃபியூட் போகுது. ஸோ இதோட கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இப்போ நம்ம ஆடி ஆகணும். பார்த்தீங்கன்னா குழந்தாச்சு. டீம் பார்ட்னர் கூட வந்தாலே குழப்பம், தனியாக வேறு வந்திருந்தாரு. போட்டு போலன்னு குழந்தாச்சு. பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக வீக்காக்கி விட்டியாச்சு. அண்டு தென் இப்போ நம்மளோட ஸ்நாக்கை போட்டுற வேண்டியதான். L1 கேட்குதா? L1 கேட்டுட்டு ஸ்பியர் டைம் காய்ஸ். ஸ்பியர் டைம் இது வேறு லெவலில் இருக்க போது நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் உங்களோட நேமை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட என்ன யாரும் பார்க்கல, மென்ஷன் பண்ணலாம்னால உங்களோட பேரை நான் மென்ஷன் பண்ணுவேன். லாக்கு போட்டு தான் முடிச்சிடலாம், மேட்சை முடிச்சிடலாம் கைஸ். ஓகே, ரைட்டு. ரோப் ரைட் தான் வரக்கூடாது. ஓகே, ரோப் ரைட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதான் ஆகலை கைஸ். ஓகே, வி ஆர் த வின்னர்ஸ் திஸ் மேட்ச். இவ படிச்சிருவாரு. ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம சேலஞ்ச் பண்ணுறாரு திருப்பி ஒன்ஸ் மோர். என்ன நீ ஜெயிச்சிட்டான், என் பார்ட்னரை ஜெயிச்சு காமி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலாமா? அவர் பார்ட்னர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துடலாம். அவரையும் போட்டு ஒரு போலந்து வேண்டியதான். என்ன கைஸ், இவங்களுக்குள்ளே ஃபியூர் போக தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மெயின் பிளேயர்ஸ்லாம் வர மாட்டேங்காங்க, அது கொஞ்சம் கடுப்பை ஏற்றுது. பட் இருந்தாலும் போக வரலாம். அண்ட் இந்த சீசன் முடிச்சுட்டு தென் நம்ம என்ன பண்ணலாங்க தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்போட கிரிக்கெட் அந்த ஒரு மேட்சையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஓகே, மேட்ச் ஃபினிஷிங் டைம், ஸ்பியர் டைம் கைஸ். ஓகே, ரெடியாக இருங்க. இப்போ ஒரு அற்புதமான ஹியர் நம்ம ரம்ம ஸ்டோரி போட போகிறார். நான் இந்த ஆல் கிரியேட் பண்ணுறதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இது நம்பர் 7 and MS டோனி போட மாட்டேன். அதான் பெரிய மிஸ்டேக்கு. அடுத்த வீடியோவில் எடிட் பண்ணுறேன், அது இப்போ தான் நோட் பண்ணேன். ஓகே, கிவ் ஸ்டார் ஒரு வழியாக இந்த மேட்ச் முடிஞ்சது. இந்த மேட்ச் ரொம்ப லென்த்தாக எடுத்தது. நான் கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டேன், ரொம்பவும் கட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டெப்னி மிக்மேன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், கேஜ் மேட்சா? லேடர் மேட்ச். ஓகே, லேடர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது. இது வந்து நான் எதிராக நடந்த செயல். எனக்கு இவங்க 2 வீக்னஸ் நினைக்கிறேன்.
லேடன் மேட்ச்சில். அதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போலன்னு வந்துட்டோம், அண்டர்டேக்கரும் நானும் சேர்ந்து. அண்ட் அண்டர்டேக்கர் அங்கே ஒரு தலைனா நமக்கு இங்கே ஒரு தலை கைஸ், நம்மளோட MS டோனி. 2 பேரும் சேர்ந்து ஆடுறத பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையை சொல்லணும்னா. நான் அங்கேயும் இங்கேயும் போட்டு போலன்னு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏறிட்டார். ஓகே, ஏற விட்டார் அண்ட் அவர் கீழே தள்ளிட்டாங்க போல். ஓகே, அவர் முதுகை உடச்சி விட்டுறலாம். ஓகே, ரைட்டு போட்டு போலன்னு போகலாச்சு கைஸ் இந்த மேட்ச். ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அடிக்கிறாரோ அடி வாங்குறாரு, நம்ம ஒரு சைடு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளே சம்டைம் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சாத்துன்னு சாத்தினாங்க. அது வேறு ஒன்று நடந்தது. தென் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ஃபினிஷிங் போட்டாரா அண்ட் நானும் ஒரு ஃபினிஷர் போட்டேன். அவ்வளோதான். அவர் எப்படின்னா ஆல்ரெடி நான் வீக் அடிச்சு விட்டுட்டேன் அந்த பேக்காக இருக்கவரை. தென் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா நான் இவருக்கு ஒரு ஸ்பியரை போட்டு எதுக்கு முடியாமல் கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் அண்டர்டேக்கர் அதுக்குள்ளே மேலே ஏறி பெல்ட் எடுத்து போயிட்டாரு. ஓகே, இது நமக்கு லாபமாகனு பார்த்தா கரெக்டாக பெல்ட்டை எடுத்துகிட்டு வெளியே செஞ்சுட்டார். நான் ஃபினிஷரை முடிக்கல. நான் செம்ம மூமெண்ட் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் முடிஞ்சிட்டு என்ட்ரன்ஸ் காமிக்க போறீங்களான்னு கேட்குது. அப்போ ஒரு ஸ்பியர் போட்டு அதுக்கு ஒரு ஸ்டைல் காமிச்சது. வா, தரமான சைல்டுஹுட் மெமரிஸ் உருவாக்குது. நிறைய இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய. ஓகே, திருப்பியும் ஒரு லேடர் மேட்ச். இந்த தடவை பிக் ஷோ போட்டு வந்துட வேண்டியதான். இது வந்து ரொம்ப 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 ஸ்மாலாக வந்து ஒரு லேடர் மேட்சாக இருக்கும். ரெக்கார்ட் பிரேக்கிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிக் ஷோ போட்டு நான் அடிக்கிறேன்னா தென் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் பிக் ஷோ போட்டு அடிப்பார், நான் A-Train போட்டு அடிப்பேன். ஏன்னா அப்படியே போட்டுட்டு இருக்கோம். பார்த்தா திடீர்னு பிக் ஷோ பார்த்தீங்கன்னா பிக் ஷோ மேலே அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா லேடரை போட்டு மேலே ஏறி பெல்ட் எடுத்துக்குவார். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். பாருங்கள். ஓகேவா, நான் ஸ்நாக் பண்ணலாம் நினச்சேன். அண்டர்டேக்கர் நர்ஸில் A-Train தூக்கி போட்டாரா, ஸோ எதுவும் கேட்கல. அங்கே பார்த்தீங்கன்னா பிக் ஷோ வீக்காக இருக்கார். ஸோ A-Trainக்கு ஒரு ஸ்டிக்கு போடுறது நான் அப்படியே பிக் ஷோ வந்துக்கிறேன். நான் பின்னாடி கொஞ்சம் லேடரையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அண்டர்டேக்கர் ஏற்றமே கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா பிக் ஷோ பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. ஏன்னா பிக் ஷோ பார்த்தீங்கன்னா அதாவது செஞ்சிடக்கூடாது. அவருக்கு ஒரு ஸ்டிக்கை போட்டு அவரையும் பறக்க போட்டு A-Train இன்ச் பிடிக்க பார்ப்பாரு. பட் அதுக்குள்ளே நம்ம அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் தூக்கிறாரு. நம்ம வினர்ஸ் நாங்கள் தான். பார்த்தீங்கன்னா ஃபைனலி திருப்பி இன்னொரு முறை என்னங்க நடக்குது. இந்த ஒரு டாக்டிங் தான் அந்த ஸ்நாக் டவுனில் இருக்கா. ரொம்ப கடுப்பை கலப்புறாங்க. போனதுன்னா நமக்குள்ள ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். எப்படின்னா அண்டர்டேக்கரை போட்டு நான் அடித்தேன். ஏன்னா அண்டர்டேக்கர் அடித்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் சொல்லி இவங்கிற ஒருத்தரை போலன்னு போட்டுடலாம். ஏன்னா அடி கொளுத்திட்டு அடி போட்டுட்டு அண்ட் அப்படியே அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏற விடணும். ஸோ நான் அவர் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்டர்டேக்கர் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டார். நான் அந்த டைமில் இதில் சென்டர் ஆஃப் த ரிங் இழுத்துட்டு வந்துட்டேன். நான் அப்படியே பிடிச்சி சென்டர் ஆஃப் த ரிங் இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே L1 கொடுத்தேனா. ஸோ இவர் எந்திக்க முடியாது L1 கொடுத்தோம்னா. ஸோ அண்டர்டேக்கர் ஏறிடுவார், இவரும் வீக் ஆகிடுவார் அட் அ டைம். ஓகேவா, இதுதான் டெக்னிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் நம்மளே அடிக்கணும், அவங்க எனிமி பார்ட்னரில் ஒருத்தர் மேலே ஏறணும், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக அந்த மேட்சை டாக்டிக் மேட்ச் வச்சுக்கலாம். அண்ட் சிங்கிள்ஸ் மேட்சுக்கு ஒன்று இருக்குது, கீலப்ஸ். அதாவது வயிற்றில் வச்சுட்டு ஒரு ஸ்பியர் போட்டுட்டு ஏறணும்னா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே இந்த மாதிரி கேஜ் மேட்ச்லாம் வந்தால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதை நான் ஸ்பியர் போட்டுட்டேன்னா இந்த ஸ்பியர் அப்படின்றது இன்னொரு ஸ்பியர் உண்டு. ட்ரையாங்கிள் கொடுத்தா ஒரு ஸ்பியர் போடுவோம், அந்த ஸ்பியர் கொடுத்தா நடக்கும். அது வந்து இறங்கிட்டேன், அவரால் ஒன்றுமே செய்ய முடியல, அவ்வளோதான். இந்த மேட்ச் ஈஸியாக நாங்கள் சுலபமாக ஜெயிச்சிட்டோம். அண்ட் வி ஆர் த சாம்பியன்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் சூப்பராக இருந்து கைஸ். அதான் உங்களுக்கு லைட்டாக காமிச்சு தென் பார்த்தீங்கன்னா திருப்பி. ஆனால் இந்த தடவை அண்டர்டேக்கர் என் கூட இல்லை. ஏன்னா ஒத்தையில் போட்டு உதச்சிட்டாங்க மக்கா. தரம் பண்ணி விட்டுட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன பொழந்து பாருங்க, வீக்னஸ் அங்கங்கே பல்ப் அடிக்கும். அப்படியே தூக்கி போட்டுருந்தாங்க. ஆனால் நான் விடலை, ரிவெஞ்ச் கொடுத்தேன் திருப்பி. ஸோ திருப்பி 2 பேருக்குமே அப்பப்போ ஒரு ஸ்டிக்கு போட்டுருந்தேன். இவர் அடிக்கும்போது அவர் வருவார், அவர் அடிக்கும்போது இவர் வருவார். இது ஒரு கடுப்பு பஸ். ஆனால் நான் விடவே இல்லை, மாற்றி ஸ்டிக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படின்னா ஒரு ஆளுக்கும் ஒரு ஸ்டிக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நேரத்தில் என்னால் ஸ்நாக் போட முடியல, பட் ஆனால் ஸ்டிக் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வீக் அடிச்சுட்டு ஒருத்தரோடது இதில் காமிக்கல. ஏன்னா நம்ம மொபைலில் தான் விளையாடுறோம். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃப் கீழே இழுத்து வச்சுருக்கேன். ஸோ அவரோட இது காமிக்கல. தென் ஃபைனலி 2 பேரும் நாக் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு நம்மளோட ட்ரேட் மார்க்கை போட்டு மேட்சை முடிச்சாச்சு. நான் அவ்வளோதான், கிவ் அப் அடிச்சிட்டாரு. அவரோட பட்டன் கீழே இருக்க போல கிவ் அப் அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மேட்சோட வின்னர் நம்ம தான். தென் ஃபைனலாக நம்மளோட கமெண்டேட்டர் எதுவும் நம்மகிட்ட பேச வராரு. நீ சிங்கிளாகவே இருக்க போறியா ஒரு டீம் உருவாக்க போறியான்னு கேட்குது. ஸோ லெட்ஸ் மேக் ஃபார் டீம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வருது. நண்பர்களே பாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம்
பார்ட் 4 ஆஃப் எம்எஸ் டோனி நம்மளோட ஹெட் கம்ஸ் டு ட்ரைனிங் தான் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கோட லாஸ்ட்டில் போன வீடியோவில் நமக்கு ஒரு பார்ட்னரை தேட சொல்லியிருந்தார் மேனேஜர் ஜேஆர் தேட சொல்லியிருந்தார். ஸோ இப்போ நம்மளோட பார்ட்னர் பிராக் லெஸ்னர் கைஸ் த பீஸ்ட் அண்ட் கார்னர் கூட தான் பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அவர் கூட போட்டி போடணுமா, நான் அதான் சொல்லியிருக்கேன், சேலஞ்ச் பண்ணுறேன் அவரை, நான் ஜெயிச்சுட்டு அவரை என்னோடய டீமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பூட் கொடுத்தாச்சு. ப்ராக் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ராக்கை ஜெயிக்க, ஏன்னா நிறைய டிஃபெண்ட் பண்ணார், என்னை அடிக்கிற அடி ஒன்று இடி மாதிரி இருந்தது நிறைய இருந்தாலுமே நம்ம பார்த்திங்கன்னா ப்ராக்கை ஜெயிச்சிருவோம். ஓகே, அவரோட ஸ்நாக்கை அவருக்கே போட போகிறோம், ஆனால் அவரோட பொருளாட்டு தான் அவரே போடணும் அப்படிங்கிறது தான் இதே பார்த்திங்கன்னா எஃப்ஐ போடுறோம். ஓகேவா, எஃப்ஐ டைம் கைஸ், அப்படியே எஃப்ஐ போடுறோம், அப்பவும் கிக் அவுட் பண்ணிடுவார். அண்ட் தென் லாஸ்ட்டில் பிக் புட் போட்டு அப்படியே நம்மளோட லாக்கை போட்டு ட்ரேட்மார்க் லாக் போட்டு இந்த மேட்சை பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். ஆனால் கிவ் அப் அடிச்சிட்டார் பாருங்க, கிவ் அப் அடிச்சிட்டாரு. ப்ராக்லாம் சரி நம்ம கிவ் அப் அடிச்சிட்டோம், அதை நான் கை கொடுக்குறோம். பட் ப்ராக் வந்து அதை மதிக்காமல் போயிட்டார். ஓகே, கொட்டாங்கல் கூட டுடே மேட்ச் கைஸ், இதை பார்த்திங்கன்னா உடனே முடிச்சிடலாம், இது அவ்வளோ பெரிய இது இல்லை, ரொம்ப சிம்பிள் மேட்ச் தான். ஸோ நம்மளோட லாக் போட்டு ஜெயிச்சிடலாம். ஏன்னா அப்படியே வருது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே பொறுமையாக லாக்கு போட்டுட்டு அண்ட் உங்களோட கமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் கீழே இந்த வீடியோ கீழே கொடுங்க, உங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, யாரும் போட மாட்டேங்க, இந்த தடவை கன்ஃபார்ம் போடுங்க. ஓகேவா, நான் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம போட்டு கொட்டங்கள் பிறக்கிறாரு. பட் இருந்தாலும் நம்மளோட ப்ராக் வந்து நம்மளை காப்பாற்றி நம்ம கூட டீம் அப் பண்ணிட்டாரு. வர்ற மாதிரி நான் கதையாக இருக்குன்னா சோக்கா இருக்கு, தூக்கி சொல்லுங்கன்னு நினைக்கிது. அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வரலாம். நமக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, அந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியல. பட் நம்ம எடிக்கோரியாரை போட்டு அடிக்கிறோம், ஒரு 2 அடி தான், நம்மளோட ஃபினிஷரை போட்டு மேட்சை முடிச்சிட வேண்டியதான். நம்மளோட ட்ரேட்மார்க் லாக் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திருப்பி தேட்டாலும் 4-way இருந்தாலும் டாக் டீமாக இருந்தாலும் லாக்கு போட்டோம்னா வந்து தடுக்க முடியாது அவங்களால, அது ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம் இதில் வந்து. ஸோ ட்ரிபிள் தேட் மேட்ச்சில் இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே, ப்ராக் சொல்கிறாரு இன்னொரு லேடி நம்பரை பார்த்திங்கன்னா நம்மளோட டீமில் இணைக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேங்காரு. ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்களான்னு பார்க்கலாம். ஏங்க ஒருத்தி தாங்க, இவ பேர் ஏதோ ஒரு சேபிள் நினைக்கிறேன், தெரில. ஓகே, ப்ராக்கோட ஆளுங்க அதெல்லாம் பார்த்தேன், ப்ராக்கோட ஒய்ஃபு, இப்போ இருக்க ஒய்ஃபு கைஸ். ஓகே, அவங்க வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க. நமக்குள்ளே ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா மேனேஜராக கீழே இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆடுறோம், நானும் ப்ராக்கும். ஓகே, லாக்கை போட்டு மேட்சை முடிச்சிட வேண்டியதான். இதெல்லாம் சிம்பிள் மேட்ச் கைஸ், இதெல்லாம் உடனே முடிச்சிடணும். நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சிம்பிள் மேட்செல்லாம் உடனே முடிச்சிடணும். ஓகேவா, அதெல்லாம் கிவ் அப் படிக்க மாட்டேக்காரு, பரவாயில்ல, நல்லா டஃப் கொடுக்காரு. ஹெச்சி வந்து ரொம்ப டஃப் கொடுக்காரு. ஆனால் இப்போ ஏடபிள்யூ போயிட்டார், அது ஒரு காண்டு கைஸ். டபிள்யூடபிள்யூவில் இருந்தால் எப்படி மரியாதையாக வச்சுருந்தாங்க, அங்கேயும் மரியாதையாக வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, டபிள்யூடபிள்யூவில் தான் அவங்க வேர்ல்டு சாம்பியன் ஆகல, அதான் அவர் போயிட்டார், என்ன பண்ண. ஓகே, இந்த மேட்சையும் முடிச்சாச்சு. அண்ட் 3வது நம்பர் எவனோ யாருனாவே தண்ணி கேன் போடுற அந்த மாரி தான் பார்க்க. இதுக்கு இன்னும் ஒரு ரெஸ்லர் இருப்பார், அவர் பேர் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பேர், ஹைஃப்ளேக்கு தான் பண்ணுவார். சரி ஓகே, அப்செட் பண்ணி உள்ள தூக்கி போடுவோம், ஒரு நோஞ்சானுக்காவான். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கும் யாருக்கும் மேட்ச் வரப்போகுதுன்னு தெரியலையே, பார்க்கலாம். யாருக்கும் மேட்ச்சு ஏதோ நியூஸ் மாதிரி தரானுங்க. யாரா நீ, உனக்கு எனக்கு எப்போண்டா ஃபியூடு ஆரம்பிச்சிது, உனக்கு எனக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் வர சொல்கிறாங்க, என்ன கணக்கோ கைஸ். ஆனால் சிரிப்பாக இருக்குது, இவர் கூட நமக்கு ஃபியூடு வந்ததா. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு யாரா நீ, அம்பேர் அடிக்க, அம்பேர் என்னடா பண்ணா உனக்கு. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு போட்டுடலாம் இவருக்கு. பிடிடா ஸ்டிக்கு சொருதல். ஆனால் இது வந்து அது கிடையாது, அது பேர் வாயில் ரொம்ப ஜாக் ஹேமர் கிடையாது, இது அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் ஜாக் ஹேமர், வயிற்றில் வீதி. ஆனால் இதுக்கே மினிமம் கைஸ் செம்மையாக விற்காகும். ஓகேவா, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா இவர் வந்து சின்ன ஆப்போனட் தான் நமக்கு, ஆனால் வேர்ல்டு சாம்பியனாக தான் இருந்திருக்காரு அந்த காலத்தில், ஆனால் இப்போ இறந்துட்டார். ஸ்பியர் டைம் அண்ட் நம்மளோட லாக், இதுதான் நம்மளோட காம்பினேஷன். ஓகேவா, ஸ்பியர்
ஓகே, ஸ்பியர் போட்டாச்சு. இதை ஸ்லோ மோஷனில் காமிச்சு நம்ம ஆள் ஒரு ஸ்டைலில் காமிச்சு டைம் ஆகிட்டே இருக்குது. டைம் ஆகையானதுக்கு டைம் போகிட்டே இருக்குது வேறு. ஓகே, நம்மளோட லாக்கை போட்டு மேட்சை முடிச்சிடலாம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ரெட்டாக தான் இருக்குது. லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாக கிவ் அப் அடிச்சிருவார். ஓகேவா? ஓகே ரைட்டு, அவ்வளோதான், கிவ் அப் அடிச்சிட்டாரு. பிராக் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்திருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டீமுக்கு ஒரு பேர் வைக்கணும், அது என்ன யோசிக்கிங்க அப்படின்னு எங்கள் 3 பேர்ட்டையும் பிராக் கேட்குறாரு. என்ன யோசிக்கலாம்? ஆப்ஷன்ஸ் கொடு. டிஎக்ஸுங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஎக்ஸ் சொல்லிட்டோம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வியா டிஎக்ஸ் கைஸ், இதுக்கு அடுத்து டிஎக்ஸ் என்னை அழைக்கப்படுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடி கொரியாரை கூட நமக்கு ஒரு மேட்ச்சு. அந்த காலத்து சீட்டிங் சாம்பியன், இவர் பிரபல சீட்டிங் சாம்பியன் அழைக்கப்பட்டவர். சரி, இவரெலாம் இப்போ இருந்தால் எத்தனை தடவை இவரும் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தவர் தான். ஓகேவா? பழைய லெஜெண்ட்ஸ் கூட மேட்ச் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சின்ன லெஜெண்ட்ஸ் கூட வருது, பெரிய லெஜெண்ட்ஸ் கூடயும் தான் நல்லாயிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா அவரோட பொருளை எடுத்து அவரே போட்டுடலாம். இவரையுமே அவரோட ரெட் ஸ்நாக் ஃப்ளாஷ் போட்டுடலாம். ஃப்ளான்ஸ் ஃப்ளாஷாக அது ஒரு ஃப்ளாஷ், இது பேர், அதை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, 1 2 3 இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். என்னடா 3 பேர் வரீங்க? அடப்பாங்களா? டே வேணாண்டா, ஒத்தியில் இருக்கேன்டா, என் டீம்காரனுங்க காணுமே, எங்கே போனானுங்க? டேய், என் டீம்காரங்க எதுக்காண்டி இருப்பானுங்கடா கன்ஃபார்ம். எங்களுக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்ச்சு. இந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் ஜெயிச்சே அவன் பார்த்தா ரொம்ப சிம்பிளாகவே இந்த மேட்சை ஜெயிச்சாச்சு. நம்மளோட ட்ரேட் மார்க் லாக்கை போட்டு ஜெயிச்சாச்சு. என்னையே அடிக்கிறானுங்க, ஆனால் ஒருத்தன் கூட இவனுக்கு ஹெல்ப் பண்ண வரல. கொட்டாங்களுக்கு என்ன தான் நடக்குன்னு தெரில. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் கிறிஸ்பானைட்டுக்கும் ஒரு மேட்ச்சு. கிறிஸ்பானைட்டையும் போட்டு தள்ளிடலாம். ஓகேவா? கிறிஸ்பானைட் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நமக்கு ஹித்தாப்பில். நான் அப்படி சொல்லலை, நிஜத்தில் சொல்ல, கேமில் சொல்கிறேன். நான் வின்ஸ் மேக்மேன் இருக்கோ மேலே வந்திருக்காரு. ஐயோ, புதுசாக ஒரு ட்ரக் இப்போ தான் வாங்கினா அதை உடச்சிட்டானுங்க கைஸ். டேய், இப்போ தான்டா வாங்கணும், கஷ்டப்பட்டு அதுவும். இவங்களை விட மாட்டேன்ட்டாங்கிற மாதிரி எம்எஸ் டோனி முறைக்கிறாரு. பயங்கரமானது. எனக்கு வாய்ஸாக கொடுக்க முடியல, ஏன்னா நேற்று ஆர்சிபி மேட்ச் பார்த்தேன், ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்தளவு எதுவும் டக்குன்னு சொல்ல முடியல கைஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பானைட்டுக்கு திருப்பி லாக் போடலாம். ஓகேவா? கிறிஸ்பானைட் கூட சிங்கிள்ஸ் மேட்ச்சு, அது டேக் டீம் மேட்ச்சு, சிங்கிள்ஸ் மேட்ச். ஓகேவா? மிக்ஸ்டு டேக் டீம் மேட்சாக இருந்தது, ஆனால் 2 பேரையும் காமிக்கல, ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ளேயும் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அது அவ்வளோதான், கிறிஸ்பானைட்டை ஜெயிச்சாச்சு. கிறிஸ்பானைட்டை ஜெயிக்கவே கொட்டாங்கல் அண்ணே வந்திருக்காரு. கொட்டாங்கல் அண்ணே என்னாச்சு சொல்லுங்கள்? லாஸ்ட் மந்த் ஸ்டாண்டிங்கா? வாங்க வந்து பாருங்கள், ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, கொட்டாங்கல் வர்சஸ் எம்எஸ் டோனிக்குள்ள ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச். ஓகேவா? நான் என்னெல்லாமோ காமிக்கிறாங்க, ஆனால் நான் இவர்கிட்ட அடி வாங்கினதே கிடையாது. ஆனால் இதில் போலியாக ஏமாத்துறாங்க. போலன்னு போனாச்சு கேஸ். நம்மளோட குளத்தை ஸ்டார்ட்ஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா அடி பிரித்தாச்சு. ஒரு ஸ்டிக்கையும் பாருங்கள். மேட்ச் கேப்பியா எங்கள் டீமுக்கு நடுவில் வருவியா, மேட்ச் கேப்பியா எங்கள் டீமுக்கு நடுவில் வருவியா, அந்த மாதிரி தான் ஃபுல் அடியும் இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். அண்ட் நம்மளோட ஃபினிஷர்ஸு அந்த மாதிரி ஸ்டிக்ஸு, புது ஸ்டிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் உண்மையாகவே. ஏன்னா நான் யூஸ் பண்ணாத ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இடத்துல சென்டர் ஆஃப் த ரிங்குக்கு தூக்கிட்டு போய் அதெல்லாம் ஸ்பியருக்கு போட்டாச்சு. ஓகே, ஸ்பியர் டைம். இப்போ ஸ்லோ மோஷனில் நம்மளால் அத்தாமரம் எம்பராத நல்லாயிருக்கும். ஸ்பியர். ஓகே, வேற மாதிரி கேஸ் ஒரு ஸ்பியர், தரமான ஒரு ஸ்பியரை கொடுத்துட்டு அப்புறம் உடலை நான் டேபிளில் தூக்கி போட்டு 2 டேபிளையும் உடச்சிட்டேன். டேபிளை உடச்சாச்சு. மேட்ச் நம்ம டீமுக்கு நடுவிலே வராங்க கைஸ். ஸோ இங்கே ஒரு டேபிள் உடச்சாச்சு, அண்ட் அங்கே ஒரு டேபிளையும் உடச்சேன். தென் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸை எடுத்து ஸ்டெப்ஸ் வச்சு அடி உள்ள இருக்கிறது. ஏன்னா எப்படி என்னென்ன பண்ணார், நம்ம வந்து அடிக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் ரன்னிங் நம்மக்கிட்டே மேட்ச் கேட்காங்க, விடக்கூடாது நம்ம வந்து. அந்த நேரத்தில் ஸ்டெப்ஸ் வச்சு அடி விழுந்தது, எல்லாத்தையும் வச்சு அடித்தேன் கைஸ். சேரை வச்சு அடித்தேன். தென் பார்த்திங்கன்னா ஸ்டீல் போஸ்ட்டில் தள்ளி விட்டு அதில் முட்டை வச்சாச்சு. தென் உள்ளே தூக்கிட்டு போய் ஒரு ஸ்நாக் போட்டேன், ஸ்பியர் போட்டேன். நம்மளோட ட்ரைட் டச்சு அந்த இடத்துல தரமாக. ஏன்னா ஸ்பியர் டைம் கைஸ், ஸ்பியர் டைம். வாங்க என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். ஸ்பியர்
ஸ்பியர். ஓகே, ஒரு ஆயுதத்தை அடிக்க வேண்டியதான். ஒரு ஆயுதத்தையாக தேடி அலைஞ்சிட்ருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ், ஜெயிக்க போகிறோம் கைஸ், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டு பார்த்திங்கன்னா எனக்கு அழிஞ்சிருச்சு, அதான் பிரச்சனை. ஸோ 2வது நான் நார்மல் மேட்ச் போட்டு இந்த ரெக்கார்டு எடுத்தேன். கடைசி கட்டம் மட்டும் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக விட முடியாதுல்ல, அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் தனியாக ஒரு ரெக்கார்டு எடுத்து உங்களுக்காண்டி இதை பற்றி நான் மேட்ச் இப்படி தான் ஜெயித்தேன். அதே போலயே சுற்றியில் வச்சு அடித்து நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிச்சாச்சு. ஓகேவா, அவ்வளோதான், இது எந்திக்காது, முடிஞ்சுது, அவுட். அப்படி தான் சொன்னோம், நாக் அவுட் ஆகிட்டாரு. ஓகே, வி ஆர் த வின்னர்ஸ் கைஸ். இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போலதாங்க நம்மளோட எம்மா ஸ்டோனி WWE ஹெட் கம்ஸ் டு பெயின் சீசன் ட்ரைனிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு டாக் டீம் மேட்ச்சு. ரைனோ அண்ட் காட் ஆங்கிள், நம்ம சைடு பிராக் லெஸ்னர் நம்மளோட பார்ட்னர். ஸோ கிவப்பில் ஜெயிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன மேட்செல்லாம் வேகமாக ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக் பேப்பர் வேலையே நமக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கு. ஸோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஐயோ, இவனுங்க வேறு ஃபியூடி எப்போங்க முடியும். நமக்கு ஹெல்ப் பண்ண கோல் பேக் வந்திருக்காரு. அவன் ப்ராக்லாஸ்னால் கூட இருந்தால் எங்கே போனால் அடப்பாவி விட்டு போயிட்டியா. ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காரு ஆங்கிள். ஓகே, இன்னைக்கு மேட்ச் நடக்க போதாதுன்னு நினைக்கிங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அடிக்கிறாரு. பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி எறிகிறாரு, முதுகில் குத்துறாரு. முதுகில் குத்தி வந்து சாம்பார். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா பிறந்த வேண்டியதான். ஈஸியாக அந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த ஃபியூட்ஸ் முடிக்கணும். ராயல் ரம்பிள் வேறு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். ராயல் ரம்பிள் தான் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. முடிச்சு இந்த மேட்ச்சை ஜெயிச்சு ஸ்பியர் டைம் கைஸ். ஸ்பியர் போட்டுற வேண்டியதான். வாங்க எப்பா, வாங்க ஸ்பியர் டைம். இது வந்து ஸ்பியர் கைஸ். ஓகே, நம்ம யூஎஸ் சாம்பியன் ஆகிறது யாராலும் தடுக்க முடியாது இதுக்கு அடுத்து. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாடி வீக் ஆக்கியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா லாக்கை போட்டு ஜெயிச்சிட வேண்டியதான். அண்ட் கோ பட்டை நம்பிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் வந்துட்டு அவ்வளோதான், நம்ம தான் நியூ யூஎஸ் சாம்பியன் கைஸ். ஓடுங்க, எனக்கு இந்த ஸ்டில்லை வாங்கினா ரொம்ப நாள் ஆசை. வேறு லெவலில் இருக்குது. க்ளோஸ்அப்பில் அதுக்கு மேலே போன தடவை நமக்கு பார்த்தீங்கன்னா கோல் பேக் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இந்த தடவை நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை தான் கேட்குறேன், எனக்கு ஹெல்ப்லாம் வேணாம், நீ விட்டுரு அப்படிங்கிறாரு. நமக்கும் ஹெட்ஜுக்கும் ஒரு மேட்ச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேட்ச் தான், அவ்வளோ ஒரு மேட்ச்லாம் கிடையாது. ஸோ நம்ம பிக் புட் கொடுக்குறோம் அண்ட் லாக்கு போடுறோம், மேட்சை முடிக்கிறோம், அவ்வளோதான். கிவப் அடிடா தங்கம், கமான் கிவப், கமான். கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, பட் இப்போ வந்துடும் சீக்கிரமாக. எனக்கு கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். கமான், கிளிக். ஓகே கைஸ், கிவப் அடிச்சிட்டாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா ரைனோ போட்டு நம்மளோட கோல்பர்க் அடிச்சிட்ருக்காரு. கோ ஹெல்ப் பண்ணி ஆகணும், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஓடிட்டாரு ரைனோ. ஓகே, காட் ஆங்கிள் அண்ட் கோல்பர்க் நம்ம 3 டீமுக்குள்ள மேட்ச்சு. ரொம்ப 2 டீமுக்குள்ள மேட்ச்சு. ஓகே, ரைனோ அப்படின்னா நம்ம கொட்டாங்க அப்படின்னா லாக் போட்டு நம்ம மேட்ச்சை முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே இந்த மேட்ச்சை முடிச்சிட்டோம்னா ஓகேவா. பிக் புட் போட்டோம், லாக்கை போட்டோம், மேட்ச் முடிஞ்சது. நம்ம லாக்கில் என்ன பார்த்துக்க முடியாது. அதான் ஸ்மித்மேன் கேட்குறாரு, எந்த மேட்ச்சில் ஆட போகிறீங்க. ஓகே, ஐம் ஆல்சோ ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நானும் அந்த சண்டே போடுறேன் அப்படின்ட்டு. நார்மல் மேட்சே கொடுத்துக்கலாம். ஓகே, டெபிள் மேட்ச் கேட்குறாங்க, நம்ம நார்மல் மேட்ச்சை கொடுத்துக்கலாம். எலிமினேட் பண்ணணும். ஓகேவா, எலிமினேட்டாக இது சாதமாக நார்மல் மேட்சா எலிமினேட் மேட்சான்னு தெரில. எலிமினேட் மேட்ச் தான். ஆமாம், எலிமினேட் மேட்ச் தான் கைஸ். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொட்டாங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி வெளியே தள்ளிக்கலாம். ஏன்னா கொட்டாங்கில் ஆல்வேஸ் நமக்கு ஒரு இது தான் இடைஞ்சல்னு கூட சொல்லலாம். ரொம்ப தடுப்பான், ப்ளஸ் அவ்வளோ வீக்காகாது, நிறைய இருக்குது. ஆனால் கொட்டாங்கில் வெயிட் பண்ணி நம்ம வெளியே போட்டாலும் அங்கே ரைனோ ஹெட்ஜு தான். ஹெட்ஜு வந்து இப்போ தெரியாது, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆள் கொஞ்சம் சின்னால் தான். ஸோ ரைனாவும் அப்படி தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். பெரிய கையால் தான். இது பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் தான் போல், எலிமினேஷன் மேட்ச் இதுக்கு எடுத்தான் போல். இது வந்து சும்மா ட்ரையல்ஸுக்கு நடந்த மாதிரி. அதனால் பால் வண்டியை விட்டு தேடிக்க விட்டுற வேண்டியதான். வாடா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க கைஸ். இந்த 3 பேருக்குள்ள தான் மேட்ச் வந்துக்கிட்டே இருக்குது. போட்டு தள்ளிடலாம்.
ஓகே கைஸ், அண்ட் ஃபைனலாக நமக்கும் கொட்டாங்கிள் டீமுக்கு ஒரு மேட்ச். ஸோ கொட்டாங்கிளும் நம்மளும் தான் லீடர் இந்த டீமுக்கு. ஸோ 2 பேருக்குமே நான் ஃபியூடோட வீடியோஸை காமிக்கிறாங்க. ஆனால் கொட்டாங்கிள் இப்போ வரைக்கும் நான் அதில் அடிச்சே கிடையாது, நான் இதில் காமிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கொட்டாங்கிள் வந்து நான் எலிமினேட் பண்ணிடலாம். கமான் கொட்டாங்கிள். அதான் டிப்பில் தான் நான் வந்துட்டேன். ஏன்னா அதுலேயும் கொட்டாங்கிளும் நான் தான் ஸ்டார்ட் பண்ணோம், இதுலேயும் கொட்டாங்கிளும் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே, கொட்டாங்கிள் எலிமினேட் பண்ணிடலாம். கிறிஸ்பன் ஆகிட்டு இருக்காங்க, ஹெச்சி கொடுக்கலாம். ஓகே, கிறிஸ்பன் ஆகிட்டு இருக்காரு அண்டு ரைனோ இருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொட்டாங்கிள் எலிமினேட். கிறிஸ்பன் ஆகிட்டு என்ன செய்கிறாரு? அட்டப்பா, இந்த பின்னாடி அடிக்கிறது தான் கைஸ் வரீங்க. வடிவம் சாரி வருவானுங்க. இன்னைக்கு என்ன வாய் ரொம்ப வருது. நான் லாக்கை போடுறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளோதான் கைஸ். ஓகே, லாக் போட்டுடலாம். இவரையும் லாக்கை போட்டு இது பண்ணிடலாம். நம்மளோட டைட்னு ஒரு லாக்கை போட்ட வேண்டியதான். கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். அவரால் தடுக்க முடியக்கூடாது. பின்னாடி போயிட்டாலே தடுத்துடுவார். ஸோ அது வேறு ஒன்று இருக்குது. கமான், கிவ் அப். அவ்வளோதான் கைஸ், கிவ் அப் ஆகிட்டு நான் ரெய்னாவை அனுபவிச்சு பண்ணோம். ஓகே, தரமாக ரெய்னாவை பண்ணுறோம். போட்டு ஒரு அடி இடி மாதிரி விடணும். L1 டைம் ஸ்பியர் டைம் கைஸ், ஸ்பியர் டைம். 2 ஸ்பியர் போட்டுருப்பேன் எனக்கு இந்த மேட்ச்சில். 3 ஸ்பியரா 2 ஸ்பியரா 2 ஸ்பியர் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ரெய்னாவுக்கு. ஸ்பியர் கைஸ் 3Dயில் காமிக்கல, நல்ல வேலை. டீம் காரை பற்றி வைக்கிறவங்க ஸ்டில் இருக்கீங்க என்ன மஸ்ட் ஓடி. அப்படின்னா டீம் ஸ்நாக் போடலாம். கரெக்டாக கோல்பர்க் ஜாக்ஹாமர் போட நம்ம ஸ்பியர் கனெக்ட் பண்ணலாம். கமான், கோல்பர்க் சென்டர் ஆஃப் த ரிங்கில் போட்டிருக்காரு. நமக்கு L1 கேட்கும். ஓகே, ப்ராக்லாஸ்டர் வந்துட்டாரு. அவ்வளோதான், நம்ம L1 கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே லாக்கு போட்டு வைக்கிறது மேட்ச் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நான் 2 பேர்த்தையும் நடுவில் போய் முட்டை போடாதுன்னு நினைக்கிறேன். கோல்பர்க்கும் ப்ராக்லாஸ்டருக்கும் நடுவில். அவர் பிடிச்சிட்டார், பேர் பிடிச்சிட்டாரு. ஓகே, ஸ்பியர் வந்துருச்சு. இதுக்கடுத்து அடி நடக்குதாங்க. போடு பப்பர் இருப்போம். ஏன்னா ஒன்று ஒன்றா நடக்குது. திருப்பி ஒன்ஸ் மோர் ஸ்பியர் டைம் கைஸ். ஸ்பியர் ரொம்ப நேரம் இழுக்குன்னா இந்த 3 வந்து கொஞ்சம் ஜப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 2-3 தடவை போட்டால் உங்களுக்கே போர் அடிச்சோம், அந்த மாதிரி நடக்குது. ஓகே, லாக்கை போட்டு மேட்சை முடிச்சிடலாம். ரொம்ப பக்கத்தில் இருக்கான ஃபுல் ரெட்டு அங்கே. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். 2 பட்டன் நமக்கு நாளை போதும். கீழே படிச்சிருவார். இந்த மேட்சோட வின்னர்ஸ் நாங்கள் தான். வி ஆர் த வின்னர்ஸ். இந்த இந்த 3 ஹவர்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. சோல் சர்வைவர்ஸ் 3 பேருமே நாங்கள். ஓகே, திருப்பி ஒரு 4-way மேட்ச் என்னோட யூஎஸ் டைட்டில். அதை பவி பிராக்கு என் கூட டீம்மேட்டாக இருந்துட்டு திருப்பி என் கூட மேட்ச்சுக்கு ஆட வரையா. ஹெஜ்ஜையும் ப்ராக்கையும் போட்டு பிறந்தாச்சு. போட்டு ஒரு அடியும் இடிமாய் வந்துட்டு. ஓ சாரி, இது தப்பிச்சா பேட்டர் மேட்ச். இதுக்கு அடுத்து போடுது இன்னும் வர மேட்ச்லாம் வந்துட்டு அதுக்கு மேட்ச் ரூல்ஸை மட்டும் மாத்திரம் என்ன நியாயம் தெரில கைஸ். கன்ஃபியூஸ் ஆகுது. எடிட் பண்ண கூட தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ரொம்ப கடுப்பாகுது அது. இது எலிமினேஷன் மேட்ச்சு. ஓகே, கிவ் அப். அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சாச்சு. ரீட்டைன் பண்ணியாச்சு சாம்பியன்ஷிப்பை. பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபேமஸ் ஸ்டுடியோவுக்கு நமக்கும் ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை சீக்கிரம் முடிக்கணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஃபேமஸ் ஸ்டுடியோவை விட்டு வைக்கக்கூடாது. லாக்கை போடுறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். கமோன் ரேம் ஸ்டுடியோ கிவ் அப் பண்ணுங்க. ரேம் அவ்வளோதான், சென்டர் வந்தாச்சு. அவ்வளோதான், போயிட்டே இருக்கு. கமோன், இது கொஞ்சம் வேகமாகவே போகுது. ரேம் ஸ்டுடியோ வீக்காக வருது. சடக்கு அடிவாக நகருது. இந்த பக்கம் நகராம ப்ராக்களுக்குன்னு ரொம்ப வீக்கெட். ஆடர் டேபிள் மேட்ச். ஏரோமனைட் கைஸ். ஓகே, இவரையும் டேபிள் உடச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இவரையும் டேபிள் உடச்சாச்சு. நாங்கள் 2 தான் வின்னர். ஓகே, லேடர் மேட்ச் வந்துட்டு கைஸ். லேடர் மேட்ச்சு கட்டுப்புது ஆகிட்டு ரொம்பையும் போட்டு
அந்தளவு ஸ்டிக்கை போடன்றான். ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் வந்து தடுத்துக்கிட்டு இருந்தானுங்க, கடுப்பாக இருந்தது. ஆனால் பராக்கு போட்டு பிறந்துட்டேன்னா வேறு லெவலில் போட்டு தூக்கிட்டு ஸ்பியர் எஃப்ஐ புட்றா என்னடா நீங்கள் அவனை பிடிக்குதானே இவனை பிடிக்கிற பாவி போச்சு சாம்பியன்ஷிப் போயிடுச்சு பேசினா போட்டுருந்து நட்டமாக போயிடுச்சா. இவன் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் ட்ரிபிள் தட் மேட்ச்சு திருப்பி எந்த தடவை என்னாச்சு லேடர் மேட்ச்சா சாரி டேபிள் மேட்ச்சா எலிமினேட் பண்ணணுமா எலிமினேட் பண்ணால் தான் உண்டு. ஓகே நம்மளோட கொட்டாங்கில் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வெளியாச்சு. முக்கிய 2 வீக் பாடி தான் ஈஸியாக டெலிவரலாம். ஓகே ஹெஜ்ஜியும் உடைச்சாச்சு, அந்த உடையில ஹெஜ்ஜிது நட்டம். கமான் ஹெச் கமான் உடஞ்சிருங்க எங்ககிட்ட, வேறு வழி இல்லை. அங்கே பாருங்கள், அங்கே ஸ்நாக் வருது, போயிட்டு மிச்சி கவுண்டர் அடிப்பார். அதேனா அதே தான், அதுக்கே மணிங்கிருச்சு. லாஸ்ட்டில் டீம் ஸ்நாக் போடலான்னு பார்த்தேன், பட் சென்டர் ஆஃப் ரிங்கில் இல்லை, ஸோ எல்வன் கேட்கல. ஸோ நானே டேபிள் உடச்சி இந்த மேட்சை முடித்து வச்சுருந்தேன். இந்த வின்னர்ஸ் நாங்கள் தான். ஓகே ஃபைனலாக ரீமேட்ச் கேட்டிருக்கோம் கைஸ். யூஎஸ் சாம்பியன்ஷிப் ப்ராக்குக்கு போயிட்டு சாம்பியன்ஷிப் ப்ராக்கு கிறிஸ்பா நைட் கூட மேட்ச் விளாண்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ ப்ராக்குக்கு போயிட்டு சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணிடணும். நம்மளோட சாம்பியன்ஷிப் நமக்கே வேணும். இந்த ஃபுல் சீசனில் ஒரு மேட்ச் மட்டும் தான் தோற்றுருக்கேன், அந்த லேடர் மேட்ச் மட்டும் தான் நான் தோற்றுருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒழுங்காக இது பண்ணல. ஆனால் இப்போ ப்ராக்கை போட்டு பொழந்து நம்மளோட ஃபினிஷரை போட்டு லாக்கை போட்டு மேட்ச்சை ஜெயிச்சிடலாம். ஓகே கிவ் அப் அடிச்சிட்டாரு ப்ராக்கு. அப்பாடா நியூ சாம்பியன் ஆயாச்சு கைஸ். த நியூ WWE US சாம்பியன் MS Dhoni. பாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பண்ணலாம் MS Dhoni WWE ஹெட் கம்ஸ் டு பெயின் ரெய்னிங்ஸ் தான் பார்க்குறோம், அந்த சீசன் பார்க்க போகிறோம். and that is the last video of this series guys. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து யாருக்கு உருவாக்கி ப்ளே பண்ணாமல் இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் நம்ம ஆள் வேல் ஜாமன் ஆவாரா மாட்டாராங்கிறத இந்த வீடியோவோட இது பார்த்தீங்கன்னா 4-way எலிமினேஷன் யூஎஸ் சாம்பியன்ஷிப். ஓகேவா, அதுனா ப்ராக்கை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடுறோம். நமக்கு ரொம்ப டஃப்பான காம்படிட்டரே நம்ம ப்ராக் தான். ஸோ அவரே ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணனால நமக்கு கொஞ்சம் நமக்கு இருந்தால் இதில் வந்து சப்மிஷன் கிடையாது. ஸோ நம்ம சிக்னேச்சர் சப்மிஷனையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அடுத்து நம்மளோட அந்த பாப்பர் பவர் பாம் தான் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்பியரும் போடலை இந்த மேட்ச்சில், ஏன்னா ஸ்பியர் போட வாட்டமே லெவலில் ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து அப்படியே தூக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ 2 ஸ்நாக் போட்டுருக்கோம் கொட்டாங்களுக்கு. ஆனால் இவர் பேர் மறந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனாலே நம்மளால் அவரை எலிமினேட் பண்ண முடியல. ஸோ ஆனால் இப்போ நம்ம மாற்றி ரோப் ரைப்பும் கிடையாது. ஸோ கொஞ்சம் மாற்றமாக தான் இருந்து இந்த விஷயத்தில் நான் இன்னொரு ஸ்நாக்கை போடுறோம், இவரை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறோம். அதுதான் கொட்டாங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீக்கு. ஸோ ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம், கொட்டாங்களை எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த கவுண்ட் பண்ண மாதிரி இருந்தால் நம்மளால அப்படியே அடிக்காமல் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா எலிமினேஷன் வச்சு பார்த்தீங்களா, அதனால் இதே 4-way பாடலாம் நம்ம லாக் போட்டு தான் ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஓகே, நம்ம கிறிஸ்பா நைட் கூட லாஸ்ட் ஃபினிஷிங் ரவுண்ட் அடித்து விளையாண்டு விட்டுருக்கோம். ஸோ இவரை முடிச்சு விட்டாலே அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக வயிற்றை வீக் பண்ணிடலாம். நம்ம கிக் பண்ணிகிட்டே இருந்தால் வயிறு ஈஸியாக ஒரு 3-4 கிக்கே வீக் ஆகிடும். இது வந்து நம்ம பிகினராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது கிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிக்குன்னு இருக்கும், அந்த கிக்குனா ரொம்ப வீக் ஆகும். நான் அதெல்லாம் கைஸ் நம்மளோட கிறிஸ்பா நைட்டையை நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நமக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் ப்ராக்கு கூட யூஎஸ் சாம்பியன்ஷிப்பு போட்டு திருப்பி ஒரு முறை 2 விக் போட்டு பேக் டு பேக் ரோப்ரே பாடாத எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான சம்பவம் இந்த வீடியோவில் இருக்குது, அதை வாங்க பார்க்கலாம். ஓகேவா, அதில் ஒரு சம்பவம் இருக்குது. நான் பட்டன் அமுக்கிட்டுருக்கேன், என்னடா ஆச்சு அன்னைக்கே போகுது இன்னைக்கு வர மாட்டேங்குன்னு பார்த்தா பட்டன் அமுக்கிறாங்க, சும்மா டிஸ்பிளே சும்மா தடவிட்டு இருந்திருக்கேன். அதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வேர்ல்டு கப்போட T20 வேர்ல்டு கப் சீரீஸ் வரப்போகுது நம்ம சேனலில். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பேக் டு பேக் வீடியோஸ் இருக்க போகுது. இப்போ ஆடுற அந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போகிறாங்க. ஓகேவா, இதனால் கிவ் அப் படிக்க வச்சாச்சு நம்மளோட ப்ராக் லான்ஸ்னரை.
ஓகே, திருப்பி ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப். அண்டர்டேக்கரும் நானும் சாம்பியனாக இருக்கும் டேக் டீம் சாம்பியன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை குயிக்காக முடிச்சு விட்டுக்கலாம். சிம்பிளான மேட்சஸ்லாம் டக்கு 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 டக்குன்னு தள்ளி விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் டைட்டில் அந்த ட்ரீமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் இதை கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, கொட்டாங்க குரோ படிக்க போகிறாரு பக்கத்தில். கேட்க வச்சுட்டாரு. ஓகே, நமக்கு எடி கொரியா இருக்கும் ஒரு மேட்ச். ஆனால் என்ன ஃபியூடு என்ன இதெல்லாம் ஒன்றும் புரியலை. பட் மேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ப்ளே பண்ணலாம். எடி கொரியாவை போட்டு போச்சாச்சு. ஆனால் அந்தளவு வீக்காகலாம் கொஞ்சம் நம்ம லாக் போட்டு ஜெயிச்சிடலாம். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு ராயல் ரம்பிள் அப்படின்னு நம்ம உள்ளே சேர்க்கல. ஸோ நமக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காது அந்த ஒன்றும் புரியலை. பார்க்கலாம், ஒரு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவ படிக்க வச்சுக்கலாம். கிளிக் கிளிக் வேகமாக அமுக்கிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு இது இருக்குது என்னென்னா, திடீர்னு பக்கத்தில் போய் அப்படி நின்றோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கிவப்பில் நின்றுவாங்க. ஓகே, இவர் கிவப் அடிச்சிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, பிராக்கு கூட ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த காலத்தை பேசிக்கல அப்படின்ற ஒரு ஸ்பியரை போட்டோமா, அதாவது ட்ரையாங்கிள் கொடுத்து ஒரு ஸ்பியர் போட்டுட்டு அப்படியே கேஜில் இருந்தோம்னா ஸ்பியரோட தாக்கத்தில் நம்மளோட வயிற்ற பிடிச்சிட்டே கிடப்பானுங்க, எங்கேயும் மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு அடி கூட அடிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு கீலாக்ஸ், அதாவது கிக்கு அண்டு மீனிங், அவ்வளோதான். ஸோ திருப்பியும் கிறிஸ்பான் ஆகிட்டு நமக்கு மேட்ச்சு அதே ஸ்டீல் அதே பிளானை தான் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதே தான் கீலாக்ஸ் ஸ்பியர், அவ்வளோதான். கேட் மலை முடிஞ்சுது. காடு மலை யானை மயாகி போச்சு இது வந்து டோரா. ஓகே ரைட்டு, இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஓகே, ரசல் மணியாக வந்துட்டு கைஸ். நமக்கு இதில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குமா இல்லையான்னு தெரியலை. எக்ஸாம்பிள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறாங்க. த பிக்கஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் டைம்னு சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு டேக்டிங் மேட்ச் தந்து ஏமாற்றிட்டாங்க கைஸ். காண்டு கைஸ், டேக்டிங் மேட்ச் தந்து ஏமாற்றிட்டானுங்க. நம்மளோட சாம்பியன்ஷிப் அண்டர்டேக்கர் கூட 2 பேர் வின் பண்ணுறாரு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் அவர் தான் வின் பண்ணுறாரு. அண்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்ம கூட பண்ணுறாரு. என்னடா ரோமன் வச்சு கோடி ரோஸு இங்கே அண்டர்டேக்கரை பாருங்கடா, அங்கே 2 வின் பண்ணுறாரு. மீன் கிடையாது, அந்த நேரத்தில் ஒரே ஒரு நைட் மட்டும் தான் நடக்கும். ஸோ 2 மேட்ச் பண்ணுறாரு ஒரே நாளில். அந்த மாதிரி டோனியோ பிரைன் மாதிரி பெரிய படிச்சிட்டாரு. போங்காடா, எனக்கு கடுப்பு பேச நமக்கு எதுனா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியே தரல. இப்போ ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப்பு நம்ம கிறிஸ்பானைட் கூட ஃபுல்லாக கிறிஸ்பானைட்டாக வந்துருக்காங்க. ஓகே, கிறிஸ்பானைட்டை லாக் போட்டு ஜெயிச்சிடலாம் சிம்பிளாகவே. ஓகேவா? ஓகே ரைட், கிறிஸ்பானைட் இஸ் கிவ் அப் ரெலவென்ட். ஓகே, என்னடாச்சு ஸ்கிரீன் நடக்காது. அண்டர்டேக்கர் நீங்கள் இன்னொரு டீம்மேட்டா எதிர்த்து டீமுக்கு போயிருக்க. இது ஏதோ ஃபியூடுக்கான ஸ்டார்டிங் தான். நம்ம அண்டர்டேக்கர் தான் இப்போ இந்த டைமில் வர வேர்ல்ட் சாம்பியன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கைஸ், என்ன நடக்க போதோ. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு லாக்கு போட்டு ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. நான் அண்டர்டேக்கர் அவ்வளோதான் கிவ் அப் படிச்சுட்டாரு. வேற மாதிரி அண்டர்டேக்கர் நம்மளை சேலஞ்ச் பண்ணுறாரு கைஸ், வேற லெவல். அண்டர்டேக்கர் நம்ம சேலஞ்ச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. சாரி ஃபார் ஆக்சிங் தட் நம்ம பார்ட்னர் கூட மேட்ச்சு. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அண்டர்டேக்கர் வெர்சஸ் மீ, அதாவது டோனி வெர்சஸ் அண்டர்டேக்கர் வைஸ். நம்மளோட பார்ட்னர் கூடயே கண்டிப்பாக விதிய பாருங்க. பார்ட்னர் கூடயே சேர்ந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் நம்ம சாம்பியன்ஷிப் மூடிட்டு இருந்தோம். அதில் கட்டு எதுவும் பண்ணல. ஏன்னா நம்மளோட லாஸ்ட் மேட்ச் இந்த சீசனோடது. ஸோ நான் கட் எதுவுமே பண்ணல. நான் எப்படி மேட்ச் ஃபுல்லாக ஆடுவேங்கிறத இந்த இதில் காமிக்க போகிறேன். கட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம் பிளே இருக்கும். தூக்கி வைக்கிறத பாருங்களேன், சிரிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கும் நம்ம அதுக்கு பிளிங்க் ஆகும். நான் ஃபுல்லாக அட்டாக்கிங் கைஸ். அண்டர்டேக்கர் நம்ம பார்ட்னர்லாம் பார்க்கவே இல்லை. பொலன்னு பிறந்தாச்சு. பிறந்து நம்மளோட சாம்பியன்ஷிப்பு, நமக்கான சாம்பியன்ஷிப் நம்மக்கிட்ட வேணும். என்ன நீ அங்கே விரிச்சிருந்தா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன். வந்து நிற்கான், போஸ்ட் கொடுக்கான், ஒரு பயிரை ஃபுல்லாக விற்க கேஜ் கைஸ். நம்ம ஜெயிக்கிறது யாராலும் தட்ட முடியாது.
பவர் ஒன் டைம் போட்டாச்சு. வேற மாதிரி தான். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒரு ஸ்டிக்காக போடலாம். கேம் வேறு திடீர்னு ஸ்பீட் ஆகுது, திடீர்னு ஸ்லோ ஆகுது. இந்த கேமோட ஸ்பெஷலே தான். ஏன்னா நடுக்கு சென்டர் ஆஃப் த ரிங்கில் போட்டோம்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸ்பியர் கனெக்ட் பண்ணிடலாம். ஓ, ஸ்நாக் இல்லையோ, சரி, ஓகே ஓகே ஓகே. எப்படியாவது போடுங்க, டக்கு டக்கு மண்டையும் வைக்க ஆக்கி விடுது. இதுக்கு அது மட்டும் அது இருக்குது, மண்டை வைக்க மாடி. ஆமாம், மண்டை தான் வைக்க இது இருக்குது, அது மட்டும் எதுக்கு இருக்குது. போடு பிக் பூட்டு. பிளட் வரல, இந்த மேட்ச் எப்படி வாங்கிக்கணும். சென்டர் ஆஃப் த ரிங்கில் தூக்கிட்டு போய் ஒரு ஸ்பியரை போட்டுற வேண்டியதான். ஸ்பியர் டைம் கைஸ். ஸ்பியரை கனெக்ட் பண்ணி வேண்டியதான். ரெடியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லாமே இந்த ஸ்நாக்கில் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இந்த மேட்ச்சில் அவரோட ஸ்நாக் அவருக்கே போடணும், அந்த மாதிரி, புரியுதா? ஸோ ஓகே ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே போயிட தான். இந்த ஸ்டிக்கையும் வாங்கிக்கோ, போடு. ஓகே ஓகே. சூப்ளெக்ஸ் சிட்டி அண்டர்டேக்கருக்கும் சூப்ளெக்ஸ் சிட்டிக்கும் நிறைய ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. வித் பிராக் லெஸ்னர் திருப்பியும் மண்டையை உடைக்கிறோம், ஹெட்லேயே ஏற்றுறோம். நான் எப்படியாவது நம்ம நியூ சாம்பியன் ஆகணும், அதுக்காண்டி எல்லா வேலையும் பார்க்கணும். கொஞ்சம் விட்டாலும் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா வீக்னஸ் பண்ணுவார். ரெட் ஸ்நாக் கைஸ், ரெட் ஸ்நாக்கு அவரோட ஸ்நாக் அவருக்கே கையை தூக்கிட்டாரு. இது பேர் ஏதோ லாஸ்ட் ரைடு. எதாவது ரெடியாக இருக்கீங்க இறுதி ரவுண்டுக்கு? ரைடு என்னது அது மறந்துட்டேன், தமிழில் தெரில கைஸ். போடு லெவல் கைஸ். ஆனால் நம்ம இப்படியே விடக்கூடாது, இன்னும் ஸ்நாக்ஸ்லாம் போடணும். ஸோ நம்மளோட ஸ்நாக்கையும் நம்ம பண்ணோம். டீக்கரோ டே கட்டத்தை கொடுறா. இது வேறு ஸ்டிக்கு போட போனால் ஏதாவது நடக்கு. ஓ பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு பார்த்தீங்களா? ஆடு ரத்தம், மண்டையில் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. போடு போடு போடு. ஸ்பியர் டைம் கைஸ், ஃபினிஷிங் டைம். ஸ்பியரை போட்டு மேட்சை முடிச்சிட தான். ஸ்பியர் கைஸ் மேட்சை முடித்து தெரிக்க வர்றோம், புது வேர்ல்ட் சாம்பியனாக ஆகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே மாற்ற முடியாது. நம்மளோட லாக்கை நம்ம போடுவோம். எந்திரிடா. ஐயோ எதுக்கு அவன் வேலை பட்டம் கிட்டே எனக்கு மறந்து போய். ஓகே, கீழே வந்துட்டார் கைஸ். லாக்கு போடு ப்ரோ. லாக்கு அப்பாடா சூப்ளெக்ஸ். ஓகே, லாக்கை போட்டாச்சு. போடு போடு போடு. அமுக்கு கிவப் ஆகிருங்க ப்ரோ. போடு கிவப்பு. WWE World Champion MS டோனி. வேற மாதிரி நண்பர்களே, வேற மாதிரி. நம்ம எதுக்கு இந்த 6 வீடியோவாக உழைச்சிக்கிட்டு இருந்தோமா, அது இந்த வீடியோவில் நடந்திருக்கு. நம்ம ஃபைனலி த நியூ WWE வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்கோம் கைஸ். தெரிவிக்கப்பட்டிருக்கோம், அதான் உண்மை. வேற மாதிரி நடந்திருக்கு. அந்த ஸ்டைலை பாருங்க கைஸ். இதோட இந்த சீசனை முடிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல்.